வெல்கம் டு ராஜே எம்ஜே பாலிடிக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே 4 தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. இந்த ரிசல்ட் ஒட்டுமொத்த தமிழகத்தையே ஒரு பெருமளவு உலுக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த டிவிகே நடிகர் கட்சியினுடைய அந்த டிவிகே கட்சி மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை நோக்கி பயணம் செஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கு பின்னால் இருக்கிறது இல்லை அரசியல் சூழ்ச்சியா அல்லது உண்மையிலேயே அந்த மக்கள் அலை வீசியிருக்கா, அந்த விஜய் அலைங்கிறது தமிழ்நாட்டில் அடிச்சிருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனாலும் இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சது. ஒரு சில மக்களை கூப்பிட்டு நானே டைரெக்டாக கேட்டேன், என்னன்னே நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் டிவிகேக்கு போட்டேன் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகேண்ணே, நம்ம ஏரியாவில் டிவிகே சார்பாக யார் நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவருக்கு தெரியல. அப்போ எப்படிண்ணே? நான் அந்த விஜய் மூஞ்சிக்காக தான்ப்பா போட்டேன். வீட்டில் ஒரே இந்த சின்ன பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியல, என் மகன் தொல்லை தாங்க முடியல, என்னுடைய மக தொல்லை தாங்க முடியல அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிறது என்னால் கேட்க முடிஞ்சது. இதெல்லாம் நான் கேட்டதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம். நீங்கள் கமெண்டில் சொன்னால் கூட நான் லைவில் கூட உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் எடுத்து காட்டுறேன். நான் மகன் தொல்லை தாங்கலை, புள்ள தொல்லை தாங்கலை, பேத்தி தொல்லை தாங்கலை. பேத்திக்கு எத்தனை வயசுன்னு கேட்டால் 3 வயசா. சரி, ஓகே, இதுக்காக நீங்கள் அதுக்கு போட்டிங்க கேட்டால் வேற என்ன செய்யுது தம்பி, என்ன போகுது, அவங்க ஒரு சும்மா ஒரு நாள் வந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. அவருக்கு நான் ஒரு விஷயம் நான் சொன்னேன், அண்ணே, இப்போ நீங்கள் அவரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டீங்க. ஆனால் இப்போ அவர் தொங்கு சபையிலேருந்து நிற்கிறாரு. இப்போ அவர் யாரை ஆட்சிக்கு கூப்பிடுவார் தெரியுமா? அந்த மதவாத கட்சியை தான் கூட கூப்பிட்டு வச்சு தான் ஆட்சி நடத்த போகிறாருன்னு அவருக்கு விளக்கம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சுங்க. மக்களே, இதைத்தான் நாங்கள் முன்னாடி இருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அவர் ஒரு பிஜேபி இறக்கி விட்ட திமுகவை அழிக்கணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கிளம்புனாங்களோ அவங்க எல்லாருமே பிஜேபியால் இறக்கி விடப்பட்டவங்க தான். இந்த விஜய் அந்த காரியத்தை சரியாக செஞ்சுட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த தோல்வி நம்மளை ஒரு பொழுதும் சோர்வடை செய்ய போகிறது கிடையாது. அறிஞர் அண்ணா அன்னைக்கே சொல்லியிருக்கிறாரு, இது எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி தான் திமுக தொண்டர்களும் சரி, நம்மளுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி சொந்தங்களும் சரி, எல்லாருக்குமே எதையும் தாங்கும் இதயம் தான். நம்ம ஸ்டாலின் ஐயா கூட அடுத்து உடனே எதிர்கட்சியா நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை விட்டுருக்குறாங்க. அதை பார்க்கும்போதே எங்கள் உடம்புக்குள்ள ஒரு பெரிய கூஸ்பம்ப் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். மக்கள் தீர்ப்புக்கு நாங்கள் மதிப்பளித்து இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனாலும் முதல்வர் ஸ்டாலின் அவங்களுடைய சொந்த தொகுதியிலேயே தோற்கடிக்கப்பட்டாருங்கிறது ரொம்ப எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் ரொம்ப ஒரு மன கஷ்டத்தை கொடுத்துச்சு. எனக்கெல்லாம் அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துருச்சு. அந்த அளவுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இருந்தும் இத்தனைக்கும் அவருடைய தமிழ்நாட்டிலேயே அந்த குளத்தூர் தொகுதிக்கு அவர் செய்யாத நலத்திட்டங்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எக்கச்சக்க நலத்திட்டங்களை செஞ்சும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிச்ச நம்மளுடைய ஸ்டாலின் அந்த அளவில் ஒரு பெரிய தலைவரையே இந்த விஜயனுடைய அந்த சினிமா மோகம் எப்படி களை எடுத்திருக்கு மட்டும் பாருங்க. இன்னொரு விஷயத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, காமராஜரையே தோற்கடிச்ச பூமி இது. அந்த வரிசையில நம்மளுடைய ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நான் முந்தின வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், டிவிகே தொண்டர்கள் யாரும் தவறான முடிவு எடுத்துறாதீங்க, தோல்வி உங்களை நெருங்கிட்டு இருக்குங்கிற நான் சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கு டிவிகே நண்பர்கள் என்னையை பார்த்து கேட்டாங்க, நீங்க எதுவும் தவறான முடிவு எடுத்துடலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் தம்பிகள்கிட்ட நான் சொன்னேன், நாங்க எல்லாருமே கொள்கைவாதிகள். பெரியாரையும் அண்ணாவையும் அண்ணன் தமீம் அன்சாரியும் நாங்கள் படித்து வளர்ந்துருக்கக்கூடியவங்க. இந்த மாதிரி தோல்விகள்லாம் எங்களை ஒருபோது துவைச்சு எடுக்காதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி விட்டுருந்தேன். சரி, ஓகே, எதுவாக இருந்தாலும் மக்கள் தீர்ப்பை நாங்கள் பணிவோடு ஏற்றுக்கிறோம். இந்த தோல்விகள் எல்லாத்தையும் கண்டு துவண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் சிதம்பரம் தொகுதியில் போட்டி போட்டு ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறது மனதுக்கு ரொம்ப நிம்மதி அளிக்குது. அவருடைய இந்த வெற்றி முழு ஜனநாயகத்திற்கும் கிடைச்ச வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம். அண்ணன் தமீம் அன்சாரி சிதம்பரம் தொகுதியை தமிழ்நாட்டிலேயே முன்னேற்ற தொகுதியாக மாற்றுவாருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்னும் தமிழ்நாட்டிலிருந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட எல்லா வேட்பாளர்களுக்கும் இந்த காணொலி மூலிமா நான் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தோல்வியை கண்டு நாம் ஒருபொழுதும் தோண்டு விட மாட்டோம். தொடர்ந்து குரல் கொடுப்போம், மக்களுக்காக களப்பணியில் ஈடுபடுவோம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் எம்ஜே. நன்றி.